குருவே சரணம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். பொதுவாக சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒன்று. எத்தனையோ கோவில்களில் சுவாமிக்கு திருக்கல்யாணம் விழாக்கள் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த சித்ரா பௌர்ணமி. குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாள். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தாயார் இல்லாதவர்கள் ஆற்றங்கரையோரம் சென்று அவர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் போது அவர்களுக்கு மோட்சம் கிடைப்பதற்கான வழிகள் கண்டிப்பாக உண்டு. அதோடு அந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு திருநாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்று வரை யமலோகத்தில் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்திரகுப்த நாதனாரின் பிறந்த தினம் அப்படின்னு கருதப்படுகிறது. இந்த நாள் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அப்போது நாம் தெற்கு முகமாக அவருக்கு 2 அல்லது 5 தீபங்கள் ஏற்றி அவரை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய பாவக்கணக்குகள் குறைந்து புண்ணிய கணக்குகள் அதிகரிப்பதற்கான வழிகள் கண்டிப்பாக உண்டு. எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னால், அருகில் இருக்கக்கூடிய அம்பாள், அதாவது அம்மன் கோவில், எந்த சுவாமியாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு போய் சக்கரை பொங்கல் வச்சு அந்த அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணி அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு விநியோகம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் சேர்வதற்கான வழிகள் கண்டிப்பாக உண்டு. அதோடு அந்த அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு வேணும். ஆக குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு தினமாகவும் இந்த சித்ரா பௌர்ணமியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயம் நம்மளுடைய ஜாதகத்தில் சந்திரன் என்பவர் நம்மளுடைய மனோகாரகன். மனது சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் அவர்தான். அப்போ அவருடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக வேணும். ஏன்னா அந்த அன்னைக்கு ரொம்ப பிரகாசமாக இருப்பார். அப்போ மாலை நேரம் சந்திரனையும் அம்பாளையும் இணைந்து வழிபாடு செய்வதன் மூலமாக சித்திரகுப்தருடைய அனுகிரகமும் அம்பாளுடைய அனுகிரகமும் சந்திரனுடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதே பௌர்ணமி, அதாவது சித்ரா பௌர்ணமி மட்டும் இல்லாமல் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் லிங்கோத்பவரை வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் மூலமாக நம்மளுடைய முன் ஜென்ம கர்மாக்கள் குறைவதற்கான வழிகள் கண்டிப்பாக கிடைக்கும்.